கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலேயே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். மத்திய சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேடுங்கள் கண்டடைவீர்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு சில உவமைகளை சொல்லி ஜனங்களுக்கு சில புரிதல்களை ஏற்படுத்துகிறார். ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் உடையவனாய் இருக்கிறான். ஒரு ஆடு காணப்படாமல் போகும் பொழுது அவன் அந்த 99 ஆடுகளை விட்டுவிட்டு காணாமல் பண்ண ஒரு ஆடை அவன் தேடி கண்டுபிடிக்கிறான். அதே போல ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்தால் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போகும்போது அந்த ஒரு வெள்ளிக்காசையும் அவள் கண்டுபிடிக்கிறாள். அதே போலதான் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய 2 பிள்ளைகளில் ஒரு மகன் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று தூர தேசத்திற்கு தன்னுடைய நண்பர்களோடு பிரயாணம் பண்ணி போன பின்பு அந்த தகப்பன் தன்னுடைய மகன் திரும்பி வரமாட்டானோ என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த மகனை எதிர்பார்த்து அதை கண்டுபிடிக்கும்படியாய் அவர் தேடி கொண்டிருக்கிறார். இந்த தேடுதல்கள் எல்லாம் ஒரு கண்டடைவை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல மனுஷகுமாரன் இந்த உலகத்துல வந்ததும் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறான். பாவிகள் மனம் திரும்பி எல்லாரும் நித்திய ராஜ்யத்திற்குரியவர்களை மாற வேண்டும் என்றுதான் இயேசு இந்த உலகத்திலே நம்மை தேடிதான் இந்த உலகத்திலே வந்தார். அதே போல பிரியமான தெய்வ பிள்ளைகளை, தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது குறைவுகள் இருக்கிறதா? நிச்சயமாய் ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம் என்றால் அந்த குறைவுகளை அவர் நிறைவாக்க வல்லமை உள்ளவர். தேடினால் நாம் கண்டடைவது நிச்சயம். சோதரன், ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் ஏதோ ஒருவர் ரட்சிக்கப்படாமல் இன்னும் கிறிஸ்துவை விட்டு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாய் நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள், நிச்சயமா அவருடைய ரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே உங்கள் விண்ணப்பங்களை வைங்க, நிச்சயமாய் உங்கள் விண்ணப்பத்திற்கு ஆண்டவரிடத்திலிருந்து பதில் உண்டு. தேடினால் நாம் நிச்சயமாய் கண்டடைவோம். ஆத்மீகத்திலும் பௌதிகத்திலும் தேடுகிற காரியங்களை நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால இயேசு சொன்னார், நீங்கள் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். இயேசுவின் வல்லமையை நீங்கள் கண்டடைவீர்கள். இயேசு செய்கிற அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கண்டடைவீர்கள். அவருடைய பரலோக மகிமையை நீங்கள் கண்டடைவீர்கள். அவருடைய ராஜ்யத்தை கண்டடைவீர்கள். நிச்சயமாய் கர்த்தரை தேடினால் கிறிஸ்து என்ற மணவாளனோடு அவரை முகமுகமாய் தரிசித்து அவரோடு கூட இருக்கிற மகிமையான பாக்கியத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகமில்லை. கண்களை மூடி நாம் செபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக தந்தையே, நல்ல வேளைக்காக நன்றி அப்பா. உம்மை தேடவும், உம்முடைய மகிமையை நாங்கள் தேடவும், உம்முடைய வல்லமையை நாங்கள் தேடவும், உம்முடைய கிருபைகளை நாங்கள் தேடவும், உம்முடைய ராஜ்யத்தை தேடவும் கத்திரங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இழந்து போனது எல்லாம் எங்களுக்கு திரும்ப கொடுப்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்தவரே, எங்களை ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்தவரே. நாங்கள் பெற்றுக்கொள்ள தவறின எல்லா ஆசீர்வாதங்களின் நன்மைகளை இந்த நாட்களிலே கொடுப்பதற்கு நீர் ஆவலாய் இருக்கிறீர். உம்மை தேடி நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளிலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. கஷ்டங்கள், கடன்கள், வேதனைகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாம் பிள்ளைகளை விட்டு விலகி எல்லாரும் சந்தோஷத்தின் வாழ்வை காண பண்ணுங்க. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.